எல்லாத்துக்கும் நாள் குறிக்கிறான். சாவுக்கு நாள் குறிச்சவங்க யாருன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை, கிடையாது. அப்படி அவன் சொல்றதை நம்ப முடியும்? நம்மளை விட உயர்ந்த ஜாதி என்று சொல்ல வரக்கூடிய ஒரு பாப்பானார்கள் எல்லாரும் மார்கழி மாதத்திலே கல்யாணம் பண்ணுறார்கள். நம்மளை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? இது யார் சொன்னது? கடவுள் சொன்னாரா நேரடியா? தாய் தமிழ் உறவுகளுக்கு தோழாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன விவாதம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட மாதம், மனிதனுக்கு அது எந்த வகையில் கெட்ட மாதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம ஐயா கண்ணன் அவர்களோட நம்ம இப்போ விவாதிக்க போகிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போது மார்கழி மாதம் கெட்ட மாதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருஷத்தில் 12 மாதத்தில் மார்கழி மாதம் கோடை மாதம் கிடையாது. மார்கழி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். அந்த மாதத்திலே தான் நம்முடைய குலதெய்வத்திலிருந்து நம்ம முதியோர்கள், நம்மளை சான்றோர்கள் அத்தனை பேரும் நம்ம வீட்டினுடைய இதுக்கு வருவாங்க. அவங்க இந்த மாதம் தான் நம்மளுக்கு மார்கழி மாதம் நமக்கு உயர்வான மாதம். அதை பீடை மாதம் என்பது சரியான வார்த்தைகள் இல்லை. இப்போ மார்கழி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? மார்கழி மாதத்தில் வீடு கட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் அத்தனை பேரும் மார்கழி மாதத்தில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. சாஸ்திரம் இல்லை என்று சொல்கிறவர்கள் தான் மார்கழி மாதத்திலே ஐயரு வரைக்கும் மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ணுறார்கள். மற்றவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது யார் சொன்னது? நம்மளை விட உயர்ந்த ஜாதி என்று சொல்ல வரக்கூடிய ஒரு பாப்பானார்கள் எல்லாரும் மார்கழி மாதத்திலே கல்யாணம் பண்ணுறார்கள். நம்மளை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? இது யார் சொன்னது? கடவுள் சொன்னாரா நேரடியா? இப்போ அவங்க மட்டும் பொருளாதார ரீதியாக எல்லா விலைவாசியும் கம்மியாகும் போது அவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம மட்டும் எல்லாமே ஹையாக இருக்குது, எல்லா விலைவாசியும் உயர்ந்துருது. அப்போ நம்மளை எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சுய புத்திக்கு தான் நம்ம வாழ வேண்டுமே தவிர மற்றவங்களுடைய புத்திக்கோ அதுக்கோ நம்ம வாழக்கூடாது. எது நன்மை எது தீமை என்பதை நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்தால் வழிபட்டால் நம்ம வாழ்க்கையிலே முன்னேறலாம். ஒரு மாதம் ஒரு மனிதனுக்கு கெட்ட மாதமாக அமையுமா? இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதம் கெட்ட மாதமா என்றால் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது? அத்தனை குழந்தையும் இந்த நாட்டில் வீணா பிடிச்சா? அந்த குழந்தைகள்லாம் உயர் வாழ்க்கையே இல்லையா? இந்த மார்கழி மாதங்கிறது ஒரு புனிதமான மாதம். அதனுடைய உண்மை. மார்கழி மாதத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்லா இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனிதனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது ஜாதகம், அதாவது பொய் அப்படியெல்லாம் பார்க்க போனா ஒன்று எல்லாத்துக்கும் நாள் குறிக்கிறான். சாவுக்கு நாள் குறிச்சவங்க யாருன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை, கிடையாது. அப்படி அவன் சொல்றதை நம்ப முடியும்? நாளுக்கு குறி கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற, இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி இந்த நேரத்தில் புள்ள போறோம்னு சொல்லல. எனக்கு எத்தனை வயசு ஆகுது, எனக்கு இப்போ நான் என்னைக்கு சாக போறேன்னு சொல்லு, நான் நம்புறேன். கூட நம்பிக்கை நம்மளை ஒரு மேலே உள்ள ஒரு சக்தி நம்மளை பாட்டி படைக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மேலே உள்ள சக்தின்னா என்ன சொல்றீங்க? மேலே உள்ள சக்தின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதி மதம், முஸ்லீம் கிறிஸ்டிவன் இந்து இப்படிங்கிற ஒரு ஜாதி பிரிவுனா இது எவன் கிண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இது அவனுடைய சுயநலத்துக்காக இதை பண்ணிக்கிட்டு நம்மள எல்லாத்தையும் ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்குறாங்க. இந்த மார்கழி மாசத்தை பத்தி நீங்க ஏதாச்சும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா சொல்ல முடியுமா? மார்கழி மாதத்தில் நீங்களே ஒன்று செஞ்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பண்ணி பார்த்துக்கணும். மேலே மேலே பெரியவங்க சொல்றதே பண்ணக்கூடாது. இன்னைக்கு விஞ்ஞான உலகம் எவ்வளவோ திறமையா வந்துட்டு இருக்குது, சரிங்களா? சொன்னான் அந்த காலத்தில் அதை கட்டினாங்க இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த காலத்தில் சாப்பிட்ற உணவுல சக்தி இல்லை. அது அப்போ சாப்பிட்டதெல்லாம் நானும் எனக்கும் 66 வயசு ஆகுது, எல்லாம் இருந்தது. நானும் அப்போ இருக்கேன். இப்பயும் லிஃப்ட்லாம் ஒவ்வொருத்தங்க இந்த காலத்துலேயும் இந்த உணவு தின்னுவிட்டு பெரிய லிஃப்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, பெரிய இது பண்ணுறாங்க, உலக சாம்பியன் ஆகுறாங்க. இன்றைக்கி பெண்கள் அந்த காலத்தில் எதுவுமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாத விஷயம்னா இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 12 மாதமும் இந்த 11 மாதமும் 11 மாதமும் பெண்கள் காலையில் எழுந்திரித்து 3 மணிக்கு எழுந்திரித்து தன் உடம்பை எல்லாம் சுத்தம் பண்ணி, தன்னுடைய மனதை ஆரோக்கியமாக ஆக்கி, தன் வீடு வாசலை சுத்தம் பண்ணி, தனது கணவன் தன்னுடைய பிள்ளையெல்லாம் சந்தோஷமாக இது பண்ணி, அதே மாதிரி இந்த 11 மாதமும் அது நடந்தால் அந்த குடும்பம் நல்ல லட்சுமிகரமாக வரும் என்றது என்னுடைய கருத்து. மார்கழி மாதத்தை பற்றி ஐயா சில விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஐயா உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி.